தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் ஹெல்த்தியான கஞ்சி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி, எல்லோரும் செய்யலாம். நம்ம ஒரு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டையும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக லைட்டாக வதக்கணும். கருப்பாக வைக்காமல் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். இது ஸ்பெஷல் கஞ்சி. இது கஞ்சிலேயே ரொம்ப டேஸ்டியான கஞ்சி. பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நல்லா திருப்தியாக இருக்கும் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா. இது தான் ஸ்பெஷல் கஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிறேன். இது எல்லா நாள்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா குழம்பு செய்ய முடியலன்னா நம்ம இந்த கஞ்சி செஞ்சுக்கலாம். அன்றைக்கி நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். கஞ்சியில் கறி போட்டு செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் அதுக்காக ஆட்டுக்கறி ஒரு 4 துண்டு கறியை நான் சின்னதாக ஆக்கி வெட்டி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ கூட சொல்லலாம். 1/4 கிலோ கறி போட போகிறேன். அப்புறம் ஒரு கேரட்டு, 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா இதுக்கு காரம், அதனால் 4 பச்சை மிளகா, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. கடலப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் சின்ன தக்காளியாக ஒன்றையும் சேர்த்துக்கிறேன். பேருக்கு ஒரு தக்காளி. அப்புறம் அரிசியையும் மல்லாட்டையும் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு 1/2 ஹவராக. அதையும் சேர்த்துப்போம். பச்சை மல்லாட்டை இது. அதையும் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 1.5 லிட்டரு 2 லிட்டரு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இப்போ மூடி விசில் விட போகிறேன். கஞ்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு கஞ்சியை நம்ம காய்ச்சி குடிக்கலாம். நான் குக்கர் மூடி போட்டு நல்லா 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கஞ்சிக்கு தேங்காய் வேணும். 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் புஞ்சி ரெடியாக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், திறந்தாச்சு. கஞ்சி நல்லா பொங்கல் மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். பொங்கலை விட இதில் எல்லா வெஜிடபிளும் சேர்க்குறதால ரொம்ப ஹெல்த்தி. கறியும் சேர்க்குறோம், மல்லாட்டையிலேருந்து கடலப்பருப்புலேருந்து எல்லாத்தையும் சேர்க்குறதால ஒரு ஹெல்த்தியான கஞ்சி தான் இது. இப்போ இதில் பச்சை பட்டாணியும் சேர்த்துலாம். ஏற்கனவே வெந்த பட்டாணி தான், அதனால தான் நான் அப்படியே செய்கிறேன். நீ வேகலைன்னா நீங்கள் குக்கர்லேயே போட்டுக்கோங்க. இப்போ பால் புளிஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த பாலையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி புதினாவையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். உப்பு தேவையானதை பார்த்து கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு லைட்டாக கொதி விட்டு இறக்கிட வேண்டியதான். டேஸ்டியான அருமையான கஞ்சி, நோம்பு கஞ்சி, ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கஞ்சி நல்லா தண்ணியோடு சேர்ந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் பட்னியாக இருந்து நோம்பு துறக்கிறதுக்காக செஞ்சு குடிப்பாங்க. இந்த கஞ்சி எல்லோரும் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஸ்பெஷலாக எல்லாமே நான் போட்டதெல்லாம் காட்டினேன். இவ்வளோ தான் போடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கஞ்சை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ.